விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. வந்து ஒரு 5000 kg வந்து முந்திரி வந்து ரெடி ஆகும் நம்ம கம்பெனில. மந்த்லி டர்ன் ஓவர் வந்து நியர்லி 75 lakhs to 1 crore வரும். நம்ம ஃபேக்டரியிலே 900 rupees ஒரு கிலோ. இது வெளிய மார்க்கெட்ல மேம்? இது வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1600 1700 ஆகும். அடேங்கப்பா. கடைங்கள்ல எல்லாம் வாங்குறோம் இல்லீங்களா முந்திரி, நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து பிரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. அது பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டை நட்டுல இருந்து அதுல வர ஷெல்லுல இருந்து கடைசியா வர ஹஸ்க் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிடலாம். நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுதான் வச்சிருந்தாங்க. அதை வந்து 850 rupeesக்கு நான் பார்த்தேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம இந்த பிசினஸ் வந்து எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதலா இருந்தது. ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா காலையில 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க. பட் என்னோட வேலை அப்படி கிடையாது. மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு நாள் வந்து எனக்கு 6 o'clock முடியும். அண்ட் தென் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 1 o'clock. அவல் விகடன் மக்களை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முந்திரி ஃபேக்டரியில தான் இருக்கோம். இந்த ஃபேக்டரியோட ஓனரான ஜெயப்பிரியா 50,000 ரூபாய் முதலீட்டுல முந்திரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு ஒரு பிசினஸ் உமனா வளர்ந்துருக்காங்க. அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபேக்டரி விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க அவங்க கிட்ட நிறைய பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மேம், முந்திரியை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வெகுஜன மக்களுக்கு முந்திரி தரம் பிரிக்கிறத பத்தி தெரியாது. சோ முந்திரியை ஏன் தரம் பிரிக்கணும், அதுக்கான அவசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. முந்திரி பருப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து அப்படியே வந்து ராவா எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஷெல் இருக்கு இல்லைங்களா சார், இந்த ஷெல் எல்லாம் உடைச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடணும் சார் முதல்ல. அப்படி ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பு கிடைக்கும். சோ இதையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட கலர் அண்ட் சைஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இதை சார்ட் பண்ணி சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தரம் பிரிப்போம். அதுக்கப்புறம் தான் இது வந்து சாப்பிடக்கூடிய தன்மையா வந்து மாறும். சோ இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு சில ப்ராசஸ் உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து இதை சாப்பிட முடியும். சோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம முந்திரியை வந்து கிரேட் பண்றோம் சார். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைகள்ல எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா முந்திரி, நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து பிரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு 4வது 5வது குவாலிட்டின்னு தான் சொல்லணும். பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கடைசி லாஸ்ட் கிரேட் மெட்டீரியல் தான் வந்து நமக்கு வந்து கடைகள்ல வந்து கிடைக்கிறது. மேம், இப்போ முந்திரியில எவ்வளவு கிரேட் இருக்கு மேம்? அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி தரமும் விலையும் எப்படி வித்தியாசப்படும்? முந்திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்டரியில பண்றது வந்து ஒரு 10 கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த 10 கிரேட்ல முழு முந்திரிக்கு விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது நான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் தென் நம்ம இப்ப அண்ணாச்சி கடை முந்திரியை பத்தி பேசணும் இல்லைங்களா, அந்த அண்ணாச்சி கடை முந்திரியோட விலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். மேம், நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க, அதுக்கான தொடக்க புள்ளி என்ன மேம்? ஆக்சுவலி சார் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு இந்த முந்திரி அப்படிங்கறது இப்ப புதுசா பரிச்சயமான ஒரு விஷயம் இல்ல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த முந்திரி இருக்கிற பகுதிகளில் தான் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். என்னோட வீட்லயே இதை வந்து சின்ன சின்ன லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க. இந்த முந்திரி உடைக்கிறது அதெல்லாம் நான் சின்ன வயசுலயே பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்ட் தென் எனக்கு எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற யோசனை வந்துச்சு அப்படின்னா, நான் சென்னையில வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு முந்திரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். நான் எனக்கு 2010ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ வந்து முந்திரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்போ வந்து அங்க இருக்கிற முந்திரி எடுத்து பார்த்து அதோட விலையை கம்பேர் பண்ணும்போது என்னோட விவசாயிகளுக்கு கொடுக்குற காசு வந்து ரொம்ப கம்மி. பட் அங்க வந்து அந்த முந்திரிக்கு வந்து நான் கொடுக்குற காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சோ அப்ப எனக்கு தோணுச்சு நான் இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணணும், என்னோட விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ அந்த ரீசனுக்காக தான் சார் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல. ஸோ 2010ல எனக்கு இந்த யோசனை வந்து 2017ல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாங் கேப் எடுத்துருக்கீங்க. ஆமா, லாங் கேப். அந்த லாங் கேப்ல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு சின்ன சின்னதா ஒரு ரிசர்ச், சின்ன சின்னதா அனாலிசிஸ் பண்ணேன். எந்த மாதிரி மெத்தட்ல வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த 2017ல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து முந்திரியை கொண்டு போய் அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பேக்கரிஸ் அண்ட் ஸ்வீட் ஷாப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்களே சப்ளை பண்ணிட்டு. ஆமா 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 சார், சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதுக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அதை கொஞ்சம் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2022ல நம்ம ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 2022 செப்டம்பர்ல தான் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ முதல்ல சென்னையில் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா அண்ட் தென் நார்த் இந்தியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி நார்த் இந்தியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் நம்மளே வந்து கொஞ்சம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணி தான் நான் ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2022ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுங்க சார், செப்டம்பர்ல. ஸோ இப்போ நீங்க முன்னாடி பேசும்போது விலையில வித்தியாசம் இருக்கு, விவசாயி கிட்ட வாங்குறது ஒரு விலை, அங்க விற்கிறது ஒரு விலை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த வித்தியாசம் இருக்கு மேம்? ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து 1 கிலோ 500 ரூபாய்க்கு வாங்கலாம் சார். நல்ல குவாலிட்டியான முந்திரி, நல்ல குவாலிட்டியான முந்திரி பருப்பு ஒரு கிலோ, அதாவது பண்ருட்டி முந்திரி நான் பேசிட்டு இருக்கேன், நாட் இம்போர்ட்டட் ஒன். பண்ருட்டி முந்திரி பாத்தீங்கன்னா 1 கிலோ 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட முடியும். எங்களோட விவசாயிகள் கிட்ட அவங்க உடைச்சி உரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து 500 ரூபாய்க்கு என்னால வாங்கிட முடியும். ஆனா நான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு முந்திரி ஒரு கிலோ முந்திரி பருப்போட விலை வந்து 850 ரூபான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 350 ரூபாய் வித்தியாசம். அண்ட் தென் குவாலிட்டி வைஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இங்க கிடைக்கிற அதே முந்திரி தான் அங்க கிடைக்குது. அண்ட் தென் பேக்கிங் அண்ட் தென் அது கூட பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தான் வச்சிருந்தாங்க. அதை வந்து 850 ருபீஸ்க்கு நான் பார்த்தேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம இந்த பிசினஸ் வந்து எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதலா இருந்தது. மேம் இந்த ஃபேக்டரியோட மூலப்பொருள் பாத்தீங்கன்னா முந்திரி தான் இல்லையா? சோ இத நீங்க சொந்தமா வந்து அறுவடை பண்றீங்களா இல்ல மற்ற ஆட்கள் கிட்ட இருந்து வாங்குறீங்களா மேம்? சார் நமக்கும் கொஞ்சம் லேண்ட் இருக்கு. நம்மளோட லேண்ட்லயும் வந்து அறுவடை பண்ணி முந்திரி கொட்டை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல உள்ள விவசாயிகள் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் சார் முந்திரி. நமக்கு தேவையான முந்திரி வாங்குறோம். அதுவும் நமக்கு பற்றாக்குறையா இருக்கிற சமயத்துல, நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிற சமயத்துல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் சார். முந்திரி வந்து இங்க விளைவிக்கிறது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம நாட்டுல விளைவிக்கிறது கம்மியா இருக்குங்கிறத விட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க சார். அதாவது சம்மர்ல மட்டும் தான் நமக்கு முந்திரி கிடைக்கும். அந்த ஒரே மாசத்துல நம்ம அறுவடை பண்றதை வச்சு ஒரு 1 இயர் ஃபுல்லா வந்து நம்மளோட டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சோ அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்றோம்னா, நம்ம ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து முந்திரியை வந்து இம்போர்ட் பண்ணி இங்க நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் சப்ளை பண்றோம் அண்ட் தென் இம்போர்ட் பண்ற முந்திரியை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மேம் நீங்க இந்த பிசினஸ் சார்ந்து தான் படிச்சீங்களா இல்ல நீங்க படிச்சது வந்து இந்த பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா சார், நான் வந்து ஒரு MBA கிராஜுவேட். அண்ட் தென் என்னோட ஸ்டடீஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எனக்கு போதுமான மணி என்கிட்ட இருந்தது. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருந்தது. ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணும்போது என்னோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. அந்த விதத்தில் என்னோட படிப்பு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75% வந்து நார்த் இந்தியன்ஸ். ஸோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தமிழ் வராது அண்ட் தென் எனக்கு ஹிந்தி வராது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு. அண்ட் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா மிடில் மேன் வந்து யாருமே கிடையாது, நம்ம டைரக்ட் சப்ளை தான். ஸோ அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசி ஆர்டர் எடுத்துட்டு நம்ம ஆர்டர் வந்து சப்ளை பண்றதுக்கு என்னோட ஸ்டடீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பிசினஸ்ல இருக்கிற நுணுக்கங்கள்லாம் வந்து எனக்கு MBA படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அட்வர்டைசிங்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட ஸ்டடீஸ். சூப்பர் மேம். மேம் இப்போ ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நடுத்தர குடும்பமா இருந்ததுன்னா நிறைய பேச்சுக்கள் வரும். இவன் என்ன சாதிச்சிட போறா, சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமே, மாசம் மாசம் வருமானம் வந்துருமே அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ ஒரு பெண்ணா நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்ததா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? பேச்சுக்கள் இருந்தது, இப்பவும் இருக்கு. ஒரு பாதி பேர் அப்படி பேசும்போது பாதி பேர் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் அண்ட் தென் என்னை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீ பண்ணு உன்னால முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. முக்கியமா சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட். அதாவது நான் இந்த ஐடியாவை அவருக்கு கொடுக்குறப்போ, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அவர் ஒரு நிமிஷம் கூட ஹெசிடேட் ஆகவே இல்லை. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனா சொல்லலாம். பேசுறவங்க பேசட்டும், இன்னும் பேசுறாங்க பேசட்டும், அது பிரச்சனை இல்லை. என்ன சப்போர்ட் பண்ண இவ்ளோ பேர் இருக்காங்க இங்க. ஆரம்பத்துல இப்போ நீங்க 1 இயர்க்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க. சோ எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு? நீங்க என்ன மாதிரியான டர்ன் ஓவர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் 2017ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா சார். அப்போ நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அங்க சென்னையில வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நார்த் இந்தியால சேல் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 rupees தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022ல வந்து இந்த யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பில்டிங்க்கு வந்து நியர்லி 40 lakh rupees நான் செலவு பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அது தவிர்த்து மெஷினரிஸ்க்கு பாத்தீங்கன்னா 30 lakhs rupees வந்து செலவு பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 70 lakh வந்து எனக்கு செலவாயிருக்கு. அண்ட் தென் இது தவிர்த்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து நான் பேங்க் தான் அப்ரோச் பண்ணேன். எனக்கு பேங்க் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு 50 lakhs வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நான் பேங்க் கிட்ட இருந்து வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டர்ன் ஓவர் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து எடுத்த உடனே டர்ன் ஓவர் பார்க்க முடியாது ஒரு பிசினஸ்ல, லாபம் பார்க்க முடியாது. சோ உங்களுக்கு எப்படி அத ஆரம்பிச்சது, எப்படி எங்க இருந்து கிடைச்சது அந்த லாபம், எந்த நேரத்துல இருந்து? நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ கொஞ்ச நாள் வந்து நான் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி 2020ல ஸ்டார்ட் பண்ணேன். நடுவுல கொரோனா வந்துச்சு, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு. சோ அந்த ஒரு 2 years வந்து என்னோட கஸ்டமரோட கான்டாக்ட்லாம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. சோ அகைன் வந்து நான் 2022ல வந்து நான் செப்டம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பழைய கஸ்டமரே வந்து என்கிட்ட வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க. அந்த டிலே அந்த கேப் வந்துருச்சு இல்லைங்களா. சோ அந்த ஒரு 6 months வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஸோ அகைன் வந்து கஸ்டமர் வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பட் இப்போ என்னோட சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் என்னோட ப்ரொடக்டிவிட்டியை நான் ஜாஸ்தி பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. என்னோட மெட்டீரியல் குவாலிட்டியை பார்த்துட்டு பழைய கஸ்டமர் இல்லாமல் புது கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்து ஆட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் என்னோட ப்ரொடக்டிவிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஆக்சுவலி நம்மளோட டர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி வந்து ஒரு 5,000 kg வந்து முந்திரி வந்து ரெடி ஆகும் நம்ம கம்பெனில. அண்ட் தென் மந்த்லி டர்ன் ஓவர் வந்து நியர்லி 75 lakhs to 1 crore வரும் சார். நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து நம்ம முந்திரி சேல் பண்ற வரைக்கும் நம்மளோட டர்ன் ஓவர் வந்து அரௌண்ட் வந்து 1 crore வந்து ரீச் ஆயிடும். குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்கணும், உங்களுக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இல்லையா? கண்டிப்பா சார். பட் எனக்கு வந்து சப்போர்ட்க்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ், என்னோட பிரதர் இன்லாஸ்லாம் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரு. ஸோ இதுல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் என்ன கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கு. பட் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா காலையில 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க. பட் என்னோட வேலை அப்படி கிடையாது. மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு நாள் வந்து எனக்கு 6 o'clock முடியும். அண்ட் தென் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12, 1 o'clock அது வரைக்கும்லாம் கூட நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இங்க. அவ்வளோ டைம் எடுக்கும். பட் பேலன்ஸ் பண்ண முடியுது. சோ எல்லாரும் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ உங்க நிறுவனம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்டிவேட் பண்ற டைம்ல மட்டும்தான் இங்க உள்ள மக்களுக்கு வேலை. அந்த சம்மர் டைம்ல மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. இவங்க முந்திரிக்கு போயிட்டு முந்திரியை பொறுக்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ அந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த ஏப்ரல் மே இந்த 2 மந்த்தை விட்டுட்டாங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுனால நம்மளால நியர்லி ஒரு 40 விமன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்மளால உமன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து வேலை கொடுக்க முடியுது. அவங்களுக்கு எவ்வளவு மேம் கூலி? 2 டைப் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு உமனை பொறுத்த வரைக்கும். ஒன்னு ஆர்சியன் கட்டிங் அண்ட் தென் கிரேடிங். கிரேடிங்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 4 சம்பளம், ஒரு நாளுக்கு இவ்வளோன்னு இருக்கும். அண்ட் தென் இந்த ஆர்சியன் கட்டிங்க்கு பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை எடை உடைக்கிறாங்களோ அதுக்கான சம்பளம் தான். எடை அப்படிங்கிறது ஒரு எடையை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா 3 கிலோவுக்கு ஒரு எடைன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த 3 கிலோ அவங்க உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு 25 ரூபாய் சார் சம்பளம். சோ எவ்வளவு உடைக்க முடியும் மேம் ஒரு ஆளால? அது வந்து அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்துங்க சார். சில பேர் வந்து 30 எடை உடைப்பாங்க, சில பேர் 16 எடை, 15 எடை, 10 எடை உடைக்கிறவங்க இருக்காங்க, 44 எடை உடைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சூப்பர். சோ கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ப்ராசஸ் பத்தி எல்லாம் கேட்டீங்கல்ல, அதை நம்ம பார்க்கலாமா சார்? ஷூர் மேம், ஷூர் மேம். இதுதான் நம்மளோட குடோன். ஓகே மேம்.
அதாவது இதுதான் நீங்க மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணி வரது. ஆமா, இம்போர்ட் பண்ணி வரது, மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குறது, இதெல்லாம் வந்து நாங்க இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே. அண்ட் தென் இந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 days ஒன்ஸ் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். 20 daysல இருந்து 1 monthக்குள்ள. இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மூட்டை முந்திரி கொட்டையை போட்டு பாயில் பண்ணிடுவாங்க. ஒரு 3 minutes வந்து அந்த ஸ்டீம்லயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுத்துருவாங்க. வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி மூட்டையில வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். சோ இத ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாளுக்கு நாங்க கட்டிங்க்கு வந்து கொடுத்துருவோம் சார். ஒரு நாள் ஸ்டோர் பண்ணணும். ஓவர் நைட் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து இத கட் பண்றதுக்கு கொடுத்துருவோம். அந்த process எதுக்கு மேம்? ஒரு நாள்ங்கிறது ஏன்? ஒரு நாள் எதுக்காக அப்படின்னா அந்த முந்திரி கொட்டை பாய்லர்ல இருந்து எடுக்கிறோம் இல்லீங்களா, குக்கர்ல இருந்து எடுக்கிறோம் இல்லீங்களா, ரொம்ப வந்து சூடா இருக்கும். கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் அதுல. சோ அந்த மாய்ஸ்சர்லாம் இல்லாம அந்த சூடெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு கட்டிங்க்கு வந்து கொடுத்துருவோம். அவங்க கட் பண்ணும்போது அந்த ஷெல் தனியா முந்திரி பருப்பு தனியா கீழே விழுந்துரும் சார். ஓகே மேம். சோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த ஷெல்லையும் முந்திரியும் வந்து தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துருவாங்க. அதாவது ரெண்டுமே சேர்ந்து இப்படி விழுந்துரும். ஆமா ஆமா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கிளீனா வந்து பிரிச்சு எடுத்துருவாங்க. இதுல இருந்து முந்திரி பருப்பை மட்டும் கிளீனா வந்து பிரிச்சு எடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம போர்மா வைக்க போறோம். போர்மா வைக்கிறதுனா இந்த முந்திரி பருப்பை வந்து ஹீட் பண்ண போறோம். கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஷ்யூ நட் வந்து உள்ள கொண்டு வந்துருவோம் சார். இந்த கர்னல்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துருவோம். உள்ள கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரே இருக்கு இல்லீங்களா, 2 ட்ரே இருக்கு இல்லையா, அந்த ட்ரேல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவோம். அந்த 2 வண்டிலையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அண்ட் தென் அது ஒரு மெஷின் இருக்கு இல்லீங்களா, அதுதான் வந்து போர்மா மெஷின்னு சொல்லுவோம். சோ அந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா 8 hours இந்த முந்திரிய 8 hours 71 degree Celsiusல ஹீட் பண்ணுவோம் சார். ஹீட் பண்ணி முடிச்சிட்டு அகைன் அந்த மெட்டீரியலை கொண்டு வந்து அப்படியே அந்த 2 ட்ராலியை அப்படியே தள்ளிட்டு போய் இது கூலிங் ரூம் அகைன் வந்து ஒரு 8 hours வந்து கூலிங் வந்து விடுவோம். கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மேல வந்து இருக்கிற தோல் வந்து லூஸ் ஆகும். உரிக்கிறதுக்கு வசதிக்காக வந்து அந்த மேல இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதையும் வந்து சாக்ல வந்து ஒரு ஓவர் நைட் வந்து புடிச்சு வச்சிருக்கணும். இமிடியேட்டா கூல் பண்ண இமிடியேட்டா நம்மளால பீல் பண்ண முடியாது. சோ சாக்ல புடிச்சு வச்சு அடுத்த நாள் தான் வந்து நம்ம பீல் பண்ண முடியும். இது வந்து கூல் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மெட்டீரியல். இது வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கையில தான் பண்ணணுமா மேம்? இல்ல சார், பீலிங் மெஷின் இருக்கு. நம்ம அந்த மெஷின்ல கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த பீலிங் மெஷின் வந்து இவ்ளோ மெட்டீரியலை வந்து ஜஸ்ட் 1 hourல வந்து நமக்கு உரிச்சு கொடுத்துரும் சார். உரிச்சு முடிஞ்ச மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கலர் சார்ட்டர்ல போட்டுட்டு இத வந்து தரம் பிரிப்போம் சார். முதல்ல வந்து கலர்ஸை வந்து தனியா பிரிச்சிருவோம். அதாவது சில வந்து உரிச்ச முந்திரி இருக்கும், உரிக்காத முந்திரி இருக்கும். ஆனா உரிச்ச முந்திரி எல்லாம் ஒரு சைடு வந்துரும் கலர் சார்ட்டர்ல போடுறப்போ. இப்ப தரம் பிரிக்கிறது ஓகே, ஏன் கலர் வந்து ஏன் பிரிக்கணும்? கலர் ஏன் பிரிக்கணும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு உகந்த முந்திரி கிடையாது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் அரிசில கருப்பரிசி இருக்கிற மாதிரி குருணை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும் சார். பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் கலர் சார்ட்டர். அண்ட் தென் இந்த கலர் சார்ட்டர் வெறும் கலர்ஸை மட்டும் பிரிச்சு எடுக்காது, நமக்கு சைஸும் சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, பெரிய முந்திரி அதுக்கு அடுத்த சைஸ்ன்ட்டு சைஸையும் வந்து நமக்கு சார்ட் பண்ணி கொடுத்துரும். சைஸ் சார்ட்டிங் கலர் சார்ட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் நமக்கு கிடைக்கிற நல்ல முந்திரியை வந்து 1 hour வந்து போர்மா ப்ராசஸ் பண்ணும் சார். இந்த ஒயிட் முந்திரி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, முந்திரி அதாவது உரிச்சு வந்து கலர் சார்ட்டர்ல போட்டு எடுத்த குவாலிட்டியான வெள்ளை முந்திரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம 1 hour வந்து அகைன் வந்து ஹீட் பண்ணணும். ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் அப்படின்னா வேஸ்டேஜஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையும் கூட. முந்திரி பிசினஸ்ல அது எப்படி மேம் இருக்கு? இதுலயும் வேஸ்டேஜ் இருக்கு, பட் எல்லாத்தையும் நம்மளால சேல் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்டு காமிச்ச இல்லையா, கேஷ்யூ நட் பாத்தீங்களா, ரா கேஷ்யூ நட், அதோட ஷெல் இருக்கு இல்லைங்களா, அதோட ஷெல்லுல இருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயில தான் வந்து நம்ம பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்ட் கம்பெனிக்கு தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. முந்திரி கொட்டை நட்டுல இருந்து அதுல வர ஷெல்லுல இருந்து கடைசியா வர ஹஸ்க் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிடலாம். இப்போ வந்து முழு முந்திரி கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முழு முந்திரியில வந்து சைஸ் வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சைஸ், கலர், நீங்க அவங்க கிட்டே கேளுங்களேன் என்ன பண்றாங்கன்னு. அக்கா உங்க பேர் என்னக்கா? என் பேர் மச்சகாந்தி. சூப்பர்க்கா. எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க இந்த இதுல? 4 வருஷமா ஒர்க் பண்றேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பயிர் கிரேட் செய்யறோம். நீங்க எப்படி பிரிப்பீங்க? என்னென்ன சைஸ்லாம் பிரிப்பீங்க? நான் வந்து 240, 320, 400. ஏன்க்கா இந்த மாதிரி கத்தி வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? இதுல வந்து மரம் இருக்கு, அதனால வந்து இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு சொல்றதுனால போகும். அதாவது மரம்ங்கிறது மொரன்னு இருக்கும், அத நைஸா பண்றது. ஆமா,
சோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அகைன் இதை 1.5 hour 71 டிகிரில நல்லா ட்ரை பண்ணிடுவோம். எதுக்காக ட்ரை பண்றோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் கையில பட்டு வருது இல்லைங்களா, சுலோ ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தாலோ எல்லாமே அந்த ஹீட் பண்ணும்போது எல்லாமே போயிடும். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து அந்த மெட்டீரியல் வந்து கெட்டு போகாம பாத்துக்கும். 6 months வந்து ஷெல்ஃப் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம 1.5 hour வந்து 71 டிகிரில வந்து அகைன் வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பேக்கிங் ப்ராசஸ் தான். பேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டின்லயும் பேக் பண்றது உண்டு. ஹோல்சேலுக்கு டின்ல வந்து பேக் பண்ணிடுவோம். பக்கெட் பேக்கிங்கும் இருக்கு. நமக்கு 2 டைப் ஆஃப் பேக்கிங் இருக்கு நம்ம கம்பெனில. ஹோல்சேலுக்கு ஒரு 1 ton மெட்டீரியல் வந்து இன்னைக்கு போகுது கம்பெனில இருந்து. ஸோ அதுக்கான பேக்கிங் தான் போயிட்டு இருக்கு. இதுதான் சார் நான் சொன்ன ரீட்டைல் பேக்கிங். இது பாத்தீங்கன்னா W180. ஓகே மேம். இது வந்து கிங் ஆஃப் கேஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே. W180 அப்படினா என்னன்னா Wங்கிறது ஒயிட் ஆர் ஹோல். 180 அப்படிங்கிறது 1 lbsக்கு 180 கவுண்ட் வந்து இருக்கும் சார். 1 lbs அப்படிங்கிறது 454 கிராம். அந்த 454 கிராம்க்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா 180 கவுண்ட் இல்லனா 180 கவுண்ட்க்கு கீழ இருக்கும். அதாவது 180 முந்திரிகள் இருக்கும். 180 முந்திரி பருப்பு இருக்கும். இல்லனா 180 முந்திரி பருப்புக்கு கீழ இருக்கும். மேம் ஏன் பர்టిక్యులரா 1 lbs அப்படிங்கிறது 454 கிராம்னு நீங்க குறிப்பிடுறீங்க? एक्चुअली இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சார் இது. ஓகே கேஷ்யூ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வேர்ல்ட் வைட் யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட். lbs அப்படிங்கிறது வேர்ல்ட் வைட் யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஃபார் வெயிட். சோ இதுல பாத்தீங்கன்னா அதுதான் அந்த 454 கிராமுக்கு 180 கவுண்ட் இருக்கும். கிங் ஆஃப் கேஷ்யூ இது. சோ நம்மளோட ரீட்டைல் பேக் வந்து இதுதான் ராஜா. ஆமா இத ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கூட. ஆமா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் இது வந்து 210 W210. இதுக்கு அடுத்து வந்து இதுதான். அண்ட் தென் இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட முடியாது. பாக்கும்போது தெரியாது டிஃபரன்ஸ் தெரியாது. அந்த 454 கிராமுக்கு 210 முந்திரி பருப்பு இருக்கும் சார் இதுல. அண்ட் தென் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா W240 சேம். இதுல குவாலிட்டினா டேஸ்ட் கலர் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது வந்து 400. அண்ட் தென் W320 ஆல்சோ அவைலபிள் வித் us. W320 இருக்குங்க சார். ஆக்சுவலி இதோட பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா W180 நம்ம ஃபேக்டரியிலே 900 rupees ஒரு கிலோ. இது வெளிய மார்க்கெட்ல மேம்? இது வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1600 1700 ஆகும் சார். அடேங்கப்பா 900 வாங்கி 1600 700. ஆமா ஆமா சார். இது வந்து 800. பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து 100 rupees இருக்கும் சார். சைஸ்க்கு ஏத்த மாதிரி 100 வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. மேம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எக்ஸ்போர்ட்னு சொன்னீங்க. அது லோக்கல் மார்க்கெட்லயும் கிடைக்குதா 180? இல்ல சார் இங்க லோக்கல் மார்க்கெட்ல வந்து இப்போ நம்ம ஜெனரலா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்ல அண்ணாச்சி கடைக்கோ போயிட்டு 240 கொடுங்க 180 கொடுங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது சார். இது வந்து லோக்கல் மார்க்கெட்ல அவைலபிள் கிடையாது. நான் சொன்னேன் இல்லீங்களா நம்ம லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிற மெட்டீரியல் அப்படின்ட்டு அது வந்து இதுதான் சார். இந்த SW320 and then SW240. அதாவது அவங்க SWங்கிற இந்த நேம்ல விக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கேஷ்யூ நட் ஆமா முந்திரி அப்படிங்கிற நேம்ல வந்து சேல் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம பேபி பிட்ஸ்னு சொல்லுவோம். இது யூசுவலா யார் வந்து வாங்குவாங்க அப்படின்னா இந்த குல்ஃபி எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா, சோ அந்த பர்பஸ்க்காக இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குல்ஃபி அண்ட் தென் பேக்கரிஸ்ல வந்து வாங்குவாங்க. கேக் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து இது வாங்குவாங்க. எங்கெல்லாம் வந்து விற்பனைக்கு அனுப்புறீங்க? உங்க கஸ்டமர் பேஸ்னா என்ன மேம்? இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்ம மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. சோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நார்த் இந்தியால மேக்ஸிமம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் சப்ளை பண்றோம்னா ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் தென் அங்கங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்லயும் வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் சென்னை இந்த 3 பிளேஸ்க்கு இப்போதைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 4 பிளேஸ்க்கு இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். நம்ம உங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க டைரக்ட் யூஸ் பண்றாங்களா மேம் இல்ல அவங்க அத வச்சு பிசினஸ் பண்றாங்களா? நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து ரீட்டைல் பண்றாங்க சார். ரீட்டைல் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களோட ஓன் பேக்கரிஸ் அண்ட் தென் அவங்களோட ஓன் ஸ்வீட் ஷாப்ஸ் இதுக்கு யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் நம்ம கிட்ட இருந்து வாங்கி ட்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே ட்ரேட்னா எக்ஸ்போர்ட் மாதிரி. ஆமா வெளிநாடுகளுக்கு விக்கிறது. ஆமா எக்ஸ்போர்ட் பண்றது அண்ட் தென் அங்க இருக்கிற ஸ்வீட் ஷாப்க்கு சப்ளை பண்றது அந்த மாதிரியும் பண்றாங்க. சிறு குறு விவசாயிகள் அவங்க சொந்தமா முந்திரி தோட்டம் வச்சிருக்கிறவங்க சோ இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டல் பொருள் செய்யணும் அப்படின்னா இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேம் அவங்க வடிவமைக்கிறது அவங்களுக்கான வழிகாட்டல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எனக்குமே பெருசா அவேர்னஸ் இல்ல. நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும் நிறைய முதலீடு தேவைப்படும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன்.
பட் அதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணும்போது தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி சிறு விவசாயிகளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. முத்ரா லோன் இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்டே வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் வழியா கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வழியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் தென் மெஷினரிஸ்க்கு வந்து 20% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க சார். மெஷினரி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மெஷினரி பர்ச்சேஸ்க்கு 20% சப்சிடி கொடுக்குறாங்க. இது நிறைய பீப்புளுக்கு தெரியது இல்லை. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க ஃபார் 3 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸ்க்கு ஒரு 10% வந்து சப்சிடி வந்து நமக்கு கிடைக்கும் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வரணும். கண்டிப்பா நிறைய என்ன மாதிரி பெண்கள் வந்து இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ணணும். சூப்பர். அது என்னோட ஒரு மிகப்பெரிய ஆசை சார். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்க அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இவ்வளோ நேரம் செலவு பண்ணி எங்களுடைய வியூவர்ஸ்க்காக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.